வணக்கம். நான் முரளிதரன் டிவிஎஸ் ஸ்கூலில் ஆட்டோமொபைல் டீச்சராக கடந்த 38 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். நேற்று இந்த அவார்ட் பற்றின நியூஸ் வந்தவுடனே சார் வந்து திடீர்னு சடனாக அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்காக நான் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த அவார்டு வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் அவார்டுக்காக நாங்கள் எதுவும் ஒர்க் பண்ணலை. நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூல். லக்ஷ்மி வித்யாசங்கம்ங்கிற மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள மேனேஜ்மெண்ட். எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேடம், சேர்மன் மேடமும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஸ்கூலே இந்த புவர் பீப்புளுக்காக தான் கட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இங்கே சரௌண்டிங்ஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ், புவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுக்காக நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th எவ்வளவு மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ஹையர் செகண்டரியில் வந்து இந்த கோர்ஸ் படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. ஈவன் தோ நான் எண்ணிக்கையில் பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாமே சமூகத்தில் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதுதான் நான் செஞ்ச சாதனையாக நான் நினைக்கிறேன். இவங்களை வந்து மாற்றிருக்கோம். நம்ம ஸ்கூல் மூலமாக ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம். பர்சனல் கவுன்சிலிங், பேரண்ட்ஸுக்கு எல்லாமே செஞ்சு அவங்களுடைய மைண்டு கம்மியான மார்க் வாங்கிட்டோன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வந்து நல்ல மனுஷர்களாக மாற்றிருக்கோம். அது வந்து இந்த ஸ்கூலுக்குரிய ரொம்ப பெருமையான விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூலுடைய நோக்கமே அதுதான், புவர் பீப்புளுக்கு நல்லது செய்யணும். இந்த விருது அறிவித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை நினைக்கிறேன். இந்த டிவிஎஸ் ஸ்கூலில் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த அவார்டு கிடச்சிருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த சாதனை இன்னும் பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை. இங்கே நம்ம ரெகுலராக எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி வேலைகள் செஞ்சோம். அதெல்லாம் சாதனையாக மாறி இன்றைக்கி அவார்டாக கிடச்சிருக்கு. இவ்வளவு சாதனை செய்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் அந்த நிர்வாகத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். தேசிய விருது உங்களுக்கு அறிவித்தாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது? நேஷனல் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகணும் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்ச ரீசன் வந்து கொரோனா காலத்தில் டீச்சிங்குங்கிற இதே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நான் யாருமே நேரில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில் டீச்சிங் வந்து அப்படியே நின்று போயிடுச்சு. ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நின்று போனது. அந்த சமயத்தில் கவர்மெண்ட் சார்பாக ஒரு வீடியோ லெசன் எடுத்து புக்கையே அப்படியே வீடியோ ஃபார்மாக மாற்றி, அப்போ கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் தர்றாங்க இல்லையா, அதில் அந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி கொடுப்போம். செல்ஃபோன்லேயும் போட்டுருவோம், வாட்ஸ்அப்பில் போகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டிலையே இருந்து அவங்க பாடத்தை வந்து ஈஸியாக படித்தாங்க. அதனால் டீச்சிங் வந்து தடை இல்லாமல் நல்லபடியாக நடந்தது. அதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அந்த டோட்டல் லாக்டவுன் காலத்தில் நான் டெய்லி போய் அந்த வீடியோ லெசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போகிறேன். கவர்மெண்ட்டில் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தாங்க, எப்போ வேணாலும் போயிட்டு வர்றதுக்காக. டெய்லி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2லேருந்து 4 வீடியோ எடுத்து மொத்தமாக எங்கள் சிலபஸில் உள்ள புக்கே 130 ½ வீடியோக்குள்ளே அடங்கும். அதில் நான் வந்து 68 வீடியோ எடுத்திருக்கேன். அது ஒரு மெயின் காரணம். புக்கு எழுதுனேன், டெக்ஸ்ட் புக், இந்த கவர்மெண்ட்டுடைய டெக்ஸ்ட் புக் நான் எழுதியிருக்கேன், அதை வீடியோவாக மாற்றிருக்கேன். அதே புக் வந்து பார்வை இல்லாதவங்க கேட்குறதுக்கு ஆடியோ புக்காகவும் மாற்றுறதுக்கும் நான் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். இதை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலே இருந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். புக்கில் வந்து நிறைய QR கோட்னு ஒன்று இருக்கும், அதில் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள கொஞ்சம் புரிகிற மாதிரி ஏதாவது வீடியோ இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 60 வீடியோ கண்டென்ட் நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். 60 ஆசிரியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய விருது மத்திய அரசு வருது. தற்சமயம் ஓய்வு பெறவும் ஆமாம். ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இந்த மாணவர்களுக்கு என்ன விதமான புதிதாக ஏதாச்சும் உருவாக்கி மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான திட்டங்கள், எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு? இருக்குது, எப்போவுமே இருக்குது. அது என்ன விதமாக வச்சுருக்கேன்? ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்போவுமே கான்டாக்டில் வச்சுருக்கேன்.
சர்வீஸ் மாதிரி நான் செய்கிறதுக்கு விரும்புகிறேன். இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சர்வீஸ் செய்யணும். பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. பணம் வாங்கணுங்கிற நோக்க தேவையில்லை. சர்வீஸ் மாதிரி நான் செய்வேன்.